வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் சீரீஸோட 12வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா சின்சின் வந்து மியூசிக் கிளப்பில் இறந்துருப்பாங்க. அவங்களோட உடம்பை வந்து சூச்சு தான் ஆட்டோஸ்பேப் வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க. அப்படி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்து 2 பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்சின் வந்து என்னோடய தங்கச்சி, அவங்களோட டெட் பாடி எங்ககிட்ட ஒப்படைங்க, அது மட்டும் இல்லாமல் அவள் போட்டிருந்த நகை ட்ரெஸ் எல்லாமே எங்களுக்கு ரிட்டன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. இவங்கள பார்க்கும்போதே சூச்சுக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்சினோட உடம்பு வெளியே கொண்டுட்டு வராமல் சின்சின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேக்கான ஒரு டெட் பாடியை வந்து வெளியே அனுப்பி விடுவாங்க. அவங்களும் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு இதுதான் சின்சின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா. இதை வச்சே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து சின்சுவோட உடன்பிறப்புகள் கிடையாது, அவங்க ரிலேட்டிவ்னு சொல்லி ஏமாற்ற வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே இளவரசர் ஷா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவங்களோட காட்ஸை கூப்பிட்டு இவங்களை அடிங்க, இவங்க யார் அனுப்புகிறாங்கன்னு தெரிகிற வரைக்கும் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உத்தரவு போட்டுருவார். உடனே அவங்களும் அடிக்க ஆரம்பிப்பாங்களா. அவங்களால வலி தாங்க முடியாமல் சொல்லிடுவாங்க, நாங்கள் 2 பேருமே வந்து உண்மையிலேயே சின்சினோட ஒரு ரிலேட்டிவ்னா கிடையாது, நாங்கள் வந்து ஒரு கான் ஆர்டிஸ்ட்டு, மற்றவங்க வந்து ஹையர் பண்ணி தான் எங்களை வேலை வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சரி, உங்களை யார் வந்து அந்த மாதிரி வேலைக்கு சேர்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எங்களை வேலைக்கு சேர்த்தவங்களுக்கு வந்து சதுர முகம் இருந்துச்சு, அவங்க பார்க்குறதுக்கு வந்து கோஸ்ட் மாஸ்க் போட்டிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க நன்சுவோட லாங்குவேஜ் வந்து பேசினாங்க, மற்றபடி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அது கூட போய் சேர்த்து இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி முடிக்கிறதுக்காக 2 சில்வர் வந்து பரிசாக கொடுத்தாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு மட்டும்தான் நாங்கள் வந்தோம், இது கூடவே சேர்த்து எங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு போகிறேன்னு வேறு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, வேறு என்னென்ன உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சின்சினோட திங்ஸ் எல்லாமே எங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க, முக்கியமாக அவகிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்காம்ல, அந்த பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. டேரெக்டாக வந்து கேட்டால் தரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொந்தக்காரங்க மாதிரி ஆக்ட் பண்ணோம், ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ சார்ல வருஷத்துக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நன்சு தான் சீக்கிரட்டாக வந்து ஒரு வாரம் வந்து நமக்கு இடையில வந்து நடத்திட்டு இருக்காங்க, நம்ம நாட்டோட அமைதியை வந்து நிலைக்குலைய வைக்க தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத கெஸ் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. இந்த டைம் செல்லில் தான் காட்டுறாங்க. அந்த ஜாசங்கையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, இந்த மாதிரி துறவி இறந்த கேஸுக்கு அவன் தான் கொலை பண்ணியிருப்பான். ஆனால் அவன் வந்து ஜெயிலில் இருக்கவனை பார்க்கறதுக்காக அந்த கோஸ்ட் மெசேஞ்சர் வந்து வருவான். அவனை பார்த்தது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்று, நீ சொல்கிறபடி தானே நான் செஞ்சேன், இப்போயே நான் அம்போன்னு விட்டுட்டேன், இன்னைக்கு சொன்னபடி எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன், இப்போ பாரு உயிருக்கே பற்றி என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்ல அழுது அடம்பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த மெசேஞ்சர் எதுவும் அமைதியாக இருந்துட்டு இருப்பானா. அப்போ சொல்லுவான், நீ யாருன்ற ஐடென்டிட்டி மற்றவங்களுக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும்ல, நான் அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஜோஹான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட பேர் ஜோஹான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த ஜோஹான் யார் அப்படின்னா சென்ஷன் ஆர்மி அப்படின்ற ஒரு ஆர்மி இருந்திருக்கும், அது கமாண்டராக இருந்தவன் தான் இந்த ஜோஹான் அப்படின்றவன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சண்டை நடந்ததில்ல, அவன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் ஊர் ஃபுல்லாக வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்றது ஒரு சிலருக்கு தான் தெரியும் போல இருக்கு. அவன் வந்து இந்த மாதிரி நன்சு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. அந்த விஷயத்த சொல்லி இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்னா நீ வந்து என்னை வெளியில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்து உனக்கு உதவியாக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அட் த சேம் டைம் நம்ம இளவரசர் ஷாவை தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்ப நம்மளோட எதிரி வந்து இந்த மியூசிக் கிளப்பை தான் மையமாக வச்சு ஒரு வாரையை வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் அவனோட வார் நடத்துறதுக்கான காரணம் முதல்ல அடிக்ஷன் பவுட்ரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். முதல்ல வந்து அடிக்ஷன் பவுட்ரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம், ஆனால் ஏதோ ஒரு போதைப் பொருள்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக அந்த விஷயத்த நம்ம தேடினவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த நோட் பண்ணாமல் விட்டோம். ஆக்சுவலி அவங்களோட மெயின் நோக்கம் அடிக்ஷன் பவுட்ரு கிடையாது, அவங்களுக்கு பாய்சன் வைக்கிற எண்ணம் கிடையாது, இந்த சிபிலிஸ் நோயை பரப்புறது தான். இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சிட்டி ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிரும். அப்போ மக்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க, நம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டோம், இவங்க வந்து இந்த மாதிரி பயோ வர மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கான விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை எப்படி ஸ்டேபிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு சூச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ தாங்க புரியுது, போன கேஸில் நீங்கள் ஏன் என்கிட்ட வந்து ரொம்ப வந்து கடுமையாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு, இவ்வளோ பொலிட்டிக்கல் விஷயமாக வந்து உங்களை அர்ஜென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு வழி இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி
கூட பார்க்கல இந்த கேஸில். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் நம்மளால் இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மேற்பட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா இந்த நிழல் வார் வந்து எப்போதான் முடியும்னு தெரியாது. இந்த நிழல் போர் அவங்க தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இடையில தான் நம்ம நாட்டு மக்கள் தான் அதிக பேர் இறக்க நேரிடும். இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது ராஜா கிட்ட இருந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நன்சு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையில அமைதி உடன்படிக்கை அப்படின்ற பேரில் அவங்களோட 2ஆம் இளவரசரை இங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க அமைதியாக இருக்காமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டே இருந்தால் நம்ம நாடு அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஷா இளவரசரும் ஆமாம், இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கேதர் பண்ணிட்டு போய் நம்ம நாட்டு ராஜா கிட்ட சொல்லி ஆகணும், அவர் தான் இந்த விஷயத்தில் முடிவு எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பற்றி வந்து அவர் சொல்லிட்டு இருப்பார். அட் த சேம் டைம் குவான் லியூசனை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இல்லை, தன்னோட பிளான் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபெயில் ஆகிட்டே போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் அவனை பார்க்கறதுக்காக அந்த மயில் டாட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீக்ரெட் விஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டே இருந்த அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு வந்து அப்படியே தடைப்பட்டு போயிடும். இன்னும் நமக்கு வந்து நிறைய பேர் ஸ்பையாக வந்து இந்த ஊருக்குள்ள வந்து இருக்காங்க. நம்ம உலகாளிகள்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது நமக்கு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கி அவங்க ஒரு விஷயமா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்மளோட விஷயங்கள் வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும். உன்னோட முதல் டாஸ்க் என்ன அப்படின்னா எப்படியாவது அவங்க 2 பேர்த்தையும் நீ தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு காலேஜனும் அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுமா. இன்னொரு சைடு நம்ம ஜின்லியும் லியாவும் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்ரெட்டாக வந்து கேப்டன்லேருந்து வெளியில் போவாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை தேடுறதுக்காக போவாங்க. இளவரசர் ஷா தான் அந்த மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருப்பார் போல இருக்கு. அதுக்காக அவங்க வந்து இந்த கேப்டனில் இப்போ இருக்க மாட்டாங்க. இனிமேல் வந்து ஷா இளவரசர் இவங்க மட்டும்தான் கொஞ்சம் வந்து கேஸை வந்து டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த க்ளூ கண்டுபிடிச்சிட்டு வர வரைக்கும். இப்போ அடுத்த சீனில் கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. கோர்ட்டில் வந்து ராஜாவுக்கு முன்னாடி நம்ம இளவரசர் ஷா வந்து இந்த சுச்சுவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. கோர்ட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரிய வரும். அந்த வான்ஷியான் அப்படின்ற ஒருத்தர் வந்து மீட் பண்ணியிருப்பாங்கல்ல சூச்சுபை நம்ம லியாவையும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மெமரியில் வந்து சப்மிட் பண்ணுவார். அந்த மெமரியில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம சூச்சு இளவரசையும் அந்த செகண்ட் இளவரசர் அந்த யூச்சன் இருக்கான அவங்க 2 பேர் வந்து அஃபரில் இருக்க மாதிரி தான் ஊருக்குள்ளே ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம 2 நாட்டுக்கிடையில் இருக்க அமைதி உடன்படிக்கை குலையிறது இல்லாமல் நம்ம நாட்டோட மான மரியாதையே போயிடும். இந்த விஷயத்துக்கு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயம் பேசு பொருளாக போயிட்டுருக்குல அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. முதல்ல ராஜாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்து அந்த விவரம் சத்தம் போட்டு விட்டுருவார். நீ உனக்கு எப்படி பேசணுன்னே தெரியாதா, அமைதியாக உன்னால் இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து அவரை கத்தி விட்டுருவார். என்னதான் இருந்தாலும் இது மருமகள் தானே வேணும், இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணி விடுவாங்க. ஆனாலும் மற்றவங்களாம் அமைதியாக இருக்கணும்ல, மற்றவங்களாம் அமைதியாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயம் தான் பேசு பொருளாக போயிட்டுருக்கு, நீங்கள் அப்படியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு முடிவு கொடுங்க அப்படின்ற மாதிரி அர்ஜென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய பேர் அமைச்சர்கள் யார் பேசுவாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் ஒருத்தங்க இருக்காங்களே ராஜாக்கு, அந்த கான்செப்டோட ரிலேட்டிவாக இருக்கவங்க தான் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்தவங்க தானே. இந்த மாதிரி நோபல் பர்சன் எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூச்சுவும் நன்சு நாட்டோட 2ஆம் இளவரசரான யூச்சனும் அஃபரில் இருக்காங்க அப்படின்ற விஷயம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜா வந்து கோவப்பட்டு இளவரசரை வந்து அரண்மனைக்கு வந்து வர சொல்லிவிட்டுருப்பாரு. அப்படி வந்து விசாரிப்பார். இந்த மாதிரி உன்னோட மனைவியை பற்றி ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, என்னப்பா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னோட மனைவி சூச்சுவுக்கும் யூச்சனுக்கும் இடையில எதுவுமே கிடையாது. யூச்சன் வந்து என் மனைவியோட ஸ்டூடெண்ட் மட்டுமே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது. அது உங்கள் மூலமாக ஆர்டர் வாங்கிட்டு போய் தான் நான் ஸ்டூடெண்ட்டாகவும் ஜாயின் பண்ணா. ஏன் தப்பாக பேசுகிறீங்க, தப்பான பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு டிஃபெண்ட் பண்ணி ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜா என்ன சொல்லுவார் அப்படின்னா இதுக்கு மேற்பட்ட சூச்சு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிறது சரிப்பட்டு வராது, ஆனால் அந்த டியூட்டிலேருந்து அவளை விலக சொல்லு, நம்ம விஷயத்தை நம்மளே டீல் பண்ணிக்கலாம், நிறைய கர்னர்ஸ் இருக்காங்களே அவங்கள வச்சு ஹேண்டில் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இளவரசர் ஷா வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி சூச்சுக்கு பேச ட்ரை பண்ணுவாரா, ஆனால் அவர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவார். இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இல்லைப்பா, பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளில் போய் விட்டுரும், இதுக்கு மேற்பட்டு என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லவும் ஷா இளவரசருக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக போயிடும். இன்னொரு சைடு நன்சுவோட நாட்டு ராஜாவும் அவனோட மூத்த இளவரசராக தான் க்ரோன் பிரின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போருக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இங்கே 2ஆவது இளவரசர் அனுப்புனதே எதுக்கு, இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி ஏமாற்றி விட்டுட்டு இவங்க வந்து போர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தானே. அந்த மாதிரி சொல்லி போருக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க முதல்ல எந்த இடத்த கைப்பற்றணும்னு நினைப்பாங்க அப்படின்னா ஜாசோ
அப்படின்ற இடத்துல தான் கைப்பற்ற நினைப்பாங்க. ஏன்னா ஜாசுவோட ஜெனரலை எப்படி கைக்குள்ளே கொண்டு வரணும், அவங்க எப்படி தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. ஆனால் அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணிட்டு அப்படியே நம்ம தாங் நாட்டு மொத்தத்தையும் வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்றதான் அவங்களோட பிளானு. அதனால அதுக்காக வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்க பிளான் பண்ணி போர் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு இங்கே கேப்டனில் தான் காட்டுவாங்க. எல்லா அஃபிஷியலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வாங்ஷான் அப்படின்றவனை வந்து மியூசிக் கிளப்புக்காக கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அவதான கோர்ட்டில் வந்து இன்னைக்கு வந்து சூச்சுக்கும் அந்த இளவரசருக்கும் அஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருப்பான். அதனால் அவனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால ட்ரிங்க் குடிக்க வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. அவனும் வந்து ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி மறுத்துருப்பான். அடுத்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா எல்லாரும் கூப்பிடும்போது மறுக்க முடியாது, பெரிய பெரிய அதிகாரம்னா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு கேர்டசிக்காக வந்து குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அங்கே போயிருக்க எல்லாருமே ஸ்காலர்ஸ் தானே, பொயிட்ரி பற்றினா பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இந்த நாடுன்றதுனா பக்கத்து நாடான நன்சுக்கிட்டேருந்து நம்ம நாடுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாத்தையும் எப்படியா நம்ம திரும்பி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு அதை பற்றின மாதிரி கவிதைகள்லாம் எழுதி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து திடீர்னு வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுவார். மயக்கம் போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே இறந்து போயிடுவார். என்ன எதுனே தெரியாது. இப்போ வந்து ஒரு பார்ட்டி நடக்குது, இவர் வந்து கோர்ட்டில் முக்கியமான அஃபிஷியல் இப்படி இறந்து போயிட்டார் அப்படின்றப்ப இந்த விஷயம் வந்து இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தெரிய வரும்ல. உடனே ஷா இளவரசர் சூச்சு 2 பேருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அவனோட உடம்புல வந்து புள்ளி புள்ளியாக கொப்பளங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். இதை வச்சு பார்க்கும்போதே சூச்சு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவனுக்கு வந்து சிபிலிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சிபிலிஸ் வந்து தொத்து வியாதி தானே, ஆனால் எப்படி இவனுக்கு பரவுச்சு, இவன் வந்து ரொம்ப டீசெண்டான ஆள், இவனுக்கு பரவ வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது நம்ம வந்து இதை பற்றி அப்புறம் விசாரிச்சிருக்கலாம், முதல்ல இவனை வந்து இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அங்கே லோக்கலில் வந்து இவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அது எப்படி நீங்கள் வந்து பண்ண முடியும், இவன் என்னதான் இருந்தாலுமே என்னோட ஃப்ரெண்டு, இவனை வந்து நீங்கள் ஆட்டோ ஸ்பீட் பண்ணுறதுனா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. இவரோட பேர் வந்து ஜாக் ஃபெங்மிங். இவரை பார்த்தாவே தெரியுது இவர் கெட்டவர்னா கிடையாது, ரொம்ப நல்லவர் தான், ஏதோ தான் ஃப்ரெண்டு மேலே இருக்க அக்கறையில் பேசுகிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க சூச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இவங்க இறந்துருக்கிறத பற்றி பார்க்கும்போது எதுவும் வந்து ஆல்கஹால் குடிச்சு இறந்த மாதிரி தெரியல, ஆல்ரெடி இவருக்கு வந்து இந்த நோய் இருந்திருக்கு, அதோட ஆல்கஹாலும் சேர்ந்துருக்கனால தான் திடீர்னு வந்து இறந்துருக்காரு, இது மேற்கொண்டு வந்து கரெக்டாக ஆட்டோஸ்பே பண்ணால் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து திருப்பி அந்த ஜாஃபிங் வந்து நீங்கள் ஆட்டோஸ்பே பண்ணுறதுக்கு விட மாட்டேன், அது என்னோடய ஃப்ரெண்டோட ரெப்புடேஷனே போயிடும், ஸ்காலர்ஸ்க்கு எல்லாம் மான மரியாதை தான் முக்கியம், அவன் ரொம்ப படித்து நேர்மையாக இருந்தவன், அதனால் அவனை வந்து அவமானப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. உடனே சூச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி ஓகேங்க, நீங்கள் வந்து ஸ்காலர் அவர் படித்தவர்னு சொல்லி சொல்கிறீங்க, அப்போ படித்தவங்களுக்குன்னா ஒரு ப்ராப்பராக வந்து அவங்கள வந்து அடக்கம் பண்ணணும், அதுவும் சின்ன வயசில் இறந்து போனவங்களுக்குலாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதுபடி நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இவருக்கு அதை பற்றினா எதுவுமே தெரியாது. என்னங்க அப்படி ஒன்று இருக்கா, நீங்களே சொல்லுங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்களே பேசாமல் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அது பண்ணுறதுக்கு வந்து சூச்சுக்கிட்டே ஹெல்ப் கேட்பார். சூச்சு வந்து இவங்க ட்ரிக் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, இவர் பார்க்கும்போது கெட்ட ஒரு மாதிரி தெரியல, சரி நம்மளோட ஒர்க்கு வந்து பணம் விட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த எப்படி இறுதி சடங்குலாம் பண்ணணுமோ அந்த பண்ணுற சாக்கிலே அந்த உடம்புல என்னென்ன ஆட்டோஸ்பே பண்ண வேண்டியது இருக்கும் அது எல்லாமே இவங்களே செக் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கான ரிப்போர்ட்டையே எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களோட ரிப்போர்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம இளவரசர் ஷாக்கு ஜின்லி கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். ஏன்னான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்ரெட் மெசேஜ் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பான். சரி ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சாயரசர் வந்து ஒரு முடிவெடுப்பார். முடிவெடுத்து முடிச்சதும் சூச்சு கிட்ட வந்து கேட்பாரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆமாம், நீ ஏன் வந்து உன்னை பற்றின அஃபேர்ஸ் வந்து ஊர் ஃபுல்லாக போயிருக்கு, அந்த விஷயத்தை என்கிட்ட வந்து பெருசாக பேச மாட்டேன்ற, அந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்குமே இந்த மாதிரி என்னையும் அந்த இளவரசரை வச்சு பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு, இந்த விஷயத்தை வேலையை விட்டு போகலான்னு ஒரு கட்டம் நினச்சேன், ஆனால் நம்ம வேலை முக்கியமா இல்லை ரூமர்ஸ் முக்கியமா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இருந்து போன ஒருத்தவங்களுக்கான நீதி, அது ரூமர்ஸ் அப்படின்றது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், இன்றைக்கி என்னை பற்றி பேசுகிறாங்க நாளைக்கு வேற ஒருத்தவங்களை பற்றி பேசுவாங்க, அதுக்காக ஒருத்தவங்களோட உயிரை
பேர் அநியாயமாக போயிருக்கு. அதுக்கான நீதியை நம்ம வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நீதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இந்த ரூமர்ஸ் வந்து பெருசாக கண்டுக்கல. வதந்திகள் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போகிற விஷயங்கள், அதுக்காக நம்மளோட வேலையை மறக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மெச்சூர்டாக பேசுவாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் சாலவரிசருக்கு புரிய வரும். ஆமாம் சூச்சு, நீ வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நான் உன்னை ஒரு சின்ன பூந்தொட்டிக்குள்ளே அடைச்சி வைக்க விரும்பலை. உன்னை விருட்சமாக வந்து மண்ணில் வளரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நீ இந்த மாதிரி விருட்சமாக நல்ல பெரிய மரமாகவே வளரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இதுக்கு மேற்பட்ட உனக்கு வந்து எந்த கட்டுப்பாடு விதிக்காமல் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ண பார்ப்பேன். உனக்கு எந்த விஷயத்துலையும் உன்னோட ஒர்க்கில் வந்து தடையாக வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி சூச்சும் சொல்லிட்டு இருப்பான். இப்போ சூச்சு வந்து எக்ஸாமின் பண்ணியிருப்பாள் அந்த வாங்ஷன் அப்படின்றவனோட இடம்ப, அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாள். இந்த மாதிரி நான் ஆட்டோஸ்பை பண்ண விஷயத்தில் என்ன கண்டுபிடிச்சி அப்படின்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஒயிட் கலர் பவுட்ரு வந்து வெளியில் வந்து ஒட்டி இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ட்ரெஸ்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் எந்த விதமான பவுட்ருமே கிடையாது. அதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஷாய் இளவரசருக்கு வந்து புரிச்சிட்டாரு. அப்படின்றப்ப இப்போ வாங்ஷின் அப்படின்றவ இறந்துருக்கிறதுக்கான காரணம் நோய் அப்படின்ற மாதிரி இருக்காது. யாரோ ஒருத்தவங்க வந்து அவனை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஈஸியாக வந்து அவனோட ஒயினில் வந்து ஒரு பவுடரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவன் வந்து இறந்து போயிருக்கான். அப்படின்றப்ப கொலகாரம் வந்து இங்கே தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த கொலைக்கும் சின்சினோட மரணத்துக்கும் சம்மந்தம் இருக்கும் போல இருக்குது. சின்சின் இதே மாதிரி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கட்டத்தில் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சின்சின் தான் ஒரே க்ளூ வயதுக்கு இருப்பாங்க, அந்த புத்த துறவி இறந்ததுக்கு இருப்பாங்க. அது கூடவே சேர்த்து அடிக்ஷன் பவுடர் போல் அவங்க தானே சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த இது விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் பார்த்து ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஷாய் இளவரசர் வந்து திருப்பி அரண்மனைக்கு கூப்பிட்டு விட்டுருப்பாரு. இந்த தடவை கூடவே ஜின்லியும் வந்திருப்பான். அவங்க 2 பேர்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக நீங்கள் 2 பேரும் மியூசிக் கிளப் போனீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகிறீங்க? ஏற்கனவே உங்களை பற்றின வதந்திகள் நாடு முழுவதும் சுற்றிட்டு இருக்கு. இல்லை இது வேறு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு விடுவாங்க. அதுக்கு இவங்க இந்த மாதிரி நான் கேஸ் விஷயமாக தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ யோசிச்சு இளவரசரை சத்தம் போடுவாங்க. அவங்க அடுத்த நாட்டு இளவரசராக இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம நாட்டு மான மரியாதையெல்லாம் போகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்களா? எனக்கு என்னாகும் ஏதாகும்னே தெரியாது. ஏற்கனவே ஃபுல்லாக சிபிலிஸ் நோய் பரவிட்டுருக்கு அப்படின்ற விஷயம் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் பத்திரமா இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த நோயும் ஒட்டிட்டு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து 2 பேரையும் வார்ன் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாரு. அவங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு யோசிப்பாங்க, எப்படிடா நம்ம இந்த விஷயத்தில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்லி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அனுப்பியிருப்பாங்களா, அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஜின்லி எங்கே போயிருப்பான் அப்படின்னா, ஷீ ஜென்ரலை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் போட்டிருப்பான். இந்த ஷீ ஜென்ரல் தான் ஜாசோ அப்படின்ற இடத்துல வந்து டெப்யூட்டி சீஃபாக வந்து இருந்திருப்பார். அவர் வந்து அவருக்கு கீழே வந்து நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன், ஏன்னா போர் வரப்போகுதில்ல, அப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறது சி ஜென்ரலை பற்றினவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. சி ஜென்ரல் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க எல்லாரையும் தான். அப்படின்றப்ப பின்னாடி வார் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. போர் அப்படின்றது எதிர்பாராத விதமாக வந்துச்சு அப்படின்னா நம்மளோட நாட்டால் வந்து அது தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் நீ அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்பயும் போகிற மாதிரி இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்கு ஜின்லியும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இன்னொரு ஸ்பை ராஜா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம இளவரசர் ஷா கிட்ட ஷூச்சு வந்து இதுக்கு மேற்பட்டு வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண வேணாம், இன்வெஸ்டிகேஷன் டீம்லேருந்து அவளை தூக்கிடு, அவள் வந்து ஒர்க் பண்ண வேணாம், டெம்பரரியாக கூட நிறுத்தி வை, நான் சொல்கிறது அவளோட சேஃப்டிக்காக மட்டும்தான். இந்த சிபிலிஸ்ன்ற நோய் ஊர் பூரா பரவிட்டு இருக்கு, அது ஒரு காரணம். 2வது காரணம், இந்த மாதிரி மக்கள் ஃபுல்லாக வதந்தி பேசிகிட்டு இருக்காங்க. அதே இன்வெஸ்டிகேஷன் டீமில் தான் இந்த யூச்சுன்னு இருக்கான். அந்த வதந்தியை வந்து நம்ம வளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இளவரசர் ஷா என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவள் வந்து நேர்மையாக தான் வேலை பார்க்குறா, ரூமர்ஸ்க்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவரை வந்து நான் வந்து வேலையை விட்டுனா தூக்க மாட்டேன், அவளோட வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு போகிறான். அவள் வந்து தப்பு பண்ணால் நம்ம பனிஷ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம எதுக்கு பனிஷ் பண்ண முடியும்? ஊரில் 1000 பேர் 1000 வதந்திகள் சொல்லுவாங்க, அது எல்லாத்துக்குமே நம்ம சூச்சுவை ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. ஆனால் நான் அவரை முழுசாக நம்புகிறேன், நான் இந்த வதந்திகளை போக வச்சு காட்டுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குவான். இந்த மாதிரி சூச்சு வந்து நான் உங்கள் ஊரில் இருக்க கெட்ட பேரை
வந்து நான் போக்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜாவும் சரி ஓகே பார்க்கலாம், நீ சேஞ்ச் பண்ணிட்ட அப்படின்னா நான் உன் இஷ்டப்படியே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்ததும் இளவரசர் ஷா என்ன பண்ணுவார் அப்படின்னா, சூச்சுவா நீ என் கூட ஷாப்பிங் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மக்கள் அதிகமாக கூடியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸுக்கு கூப்பிட்டு போவான். எதுக்குங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு சொல்லி கேட்கும்போது என் கூட சும்மா கை கோர்த்து வா அப்படின்ற மாதிரி சொல்லி நடக்க வச்சு சுனில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஷா இளவரசர் பண்ணுறதுக்கான காரணம் சூச்சுக்கும் யூச்சனுக்கும் அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. அவங்க வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் அந்யோன்யமான கப்பலாக தான் இருக்கணும், எந்த விதமான காசிப்பும் எங்களை பிரிக்காதுன்றதை ப்ரூவ் பண்ணியாகணும் அப்படின்றதுக்காக இப்படி கூப்பிட்டு வந்திருப்பாரு. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.